Hi friends, வணக்கம். Welcome back to our channel DD's Cookbook. இன்னைக்கு நம்ம வீடியோல பொங்கல் பண்டிகைக்காக பொங்கல் தாங்க செய்ய போறோம். அதுவும் நார்மல் பொங்கல் இல்ல. இது பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நீங்க வந்துட்டு டிஃபரண்டா பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா இப்படி பண்ணலாம். நீங்க thumbnailலே பார்த்திருப்பீங்க. No raw rice, no basmati rice, no boiled rice ன்னு போட்டுருப்பேன். சோ வாங்க என்ன ரைஸ் யூஸ் பண்ணி இந்த பொங்கலை பண்றேன்னு பார்த்திடலாம். வரப்போற பொங்கல் பண்டிகைக்கு நம்ம இந்த ரைஸ்ல தாங்க பண்ண போறோம். இது என்ன ரைஸ்ன்னு கேட்டிங்கன்னா சீரக சம்பா ரைஸ். அதாவது இந்த ரைஸில் நம்ம யூஸ்வலாக பிரியாணி தான் செய்வோம். இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக பொங்கல் செய்ய போகிறோங்க. இது வந்துட்டு ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா நல்ல அரோமா கொடுக்கும். அது மட்டும் இல்லை, குட்டி குட்டி கிரெயின்ஸாக இருக்கும். அதனால டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு டைம் நீங்களும் இதில் ட்ரை பண்ணுங்கள். பொங்கல் செய்கிறதுக்கு நம்மளுக்கு பாசிப்பருப்பு தேவை. ஸோ 1 கப் சீரக சம்பா ரைஸ்க்கு 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை ரெண்டையும் பவுலுக்கு மாற்றிட்டு ரன்னிங் வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். 2லேருந்து 3 தடவை வாஷ் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம குடிக்கிற தண்ணி யூஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இதுக்கிடையில் வேறு என்னென்ன தேவைன்னு நம்ம பார்த்துடலாம். 1 கப் அளவு அரிசிக்கு நமக்கு 2 கப் அளவு சர்க்கரை தேவை. நான் வந்துட்டு 1 கப் அளவு உருண்டை வெல்லமும் 1 கப் வந்துட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம போடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக நம்மளுக்கு வந்துட்டு முந்திரி, திராட்சை, கொஞ்சம் தேங்காய் தேவைப்படும். அடுத்ததாக ஏலக்காய் பொடியும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்மளுக்கு பொங்கல் அப்படின்னாலே நெய் தேவைப்படுங்க. இது பார்த்திங்கன்னா வீட்டில் செஞ்ச நெய். இப்போ இதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ வாங்க நம்ம வந்துட்டு பொங்கல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்துட்டு நான் குக்கர் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்துட்டு பொங்கல் பானையிலையும் வைக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம இந்த கப் யூஸ் பண்ணி தான் அரிசி அளந்திருக்கோம். இதே கப்பில் நம்ம வந்துட்டு 4.5 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு 1 கப் அளவு பால் ஆட் பண்ணிவிட்டு நான் 3.5 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். நான் ஊற வச்ச தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்திட்டு கொஞ்சம் உப்பு, இதை எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம ஊற வச்ச அரிசி, பருப்பு இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் நம்ம வந்துட்டு இதை நல்லா கொதிக்க வைக்கணும். இங்கே எண்ணெய் நான் எதுக்கு ஊற்றிருக்கேன்னா அரிசி வந்துட்டு பிசு பிசுப்பு இல்லாமல் நல்லா வெந்து கொடுக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சூப்பர் டிப் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இதை வந்துட்டு ஃபுல்லாக மூடி வெயிட் வச்சிடலாம். இப்போ இதிலிருந்து 4 விசில் நம்ம விடலாம். 1 விசில் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல, அதுக்கு மேலே விட்டால் அடி பிடிச்சிரும். 4 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை இறக்கி வச்சிடணும். ப்ரெஷர் இறங்கணும். இதுக்கிடையில் நம்ம வந்துட்டு வெள்ளை பாகு காய்ச்ச போகிறோம். ஸோ வந்துட்டு நான் பேன் வச்சுருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்ச சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி இதை வந்துட்டு நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா கொதிக்கும் போது சர்க்கரையும் வெல்லமும் நல்லா கரைஞ்சி வரும். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. பாகு ரெடி ஆகிறதுக்குள்ளே ப்ரெஷரும் இறங்கிருச்சு. பாருங்கள், ரைஸ் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. இப்போ நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ரெடியாக வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை இந்த டைமில் நம்ம ஊற்றிடணும். ஃபில்டர் பண்ணும்போது டஸ்ட் ஏதாவது இருந்தால் வந்துடும். மறுபடியும் கலந்து விட்டுடலாம். எல்லா இடத்துலையும் நம்ம வந்துட்டு வெல்லம் படுற மாதிரி கலந்து விட்டாச்சு. சூப்பராக இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம தாளிக்க போகிறோம். அதுக்கு நெய் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் தான் ஊற்றுறேன். ஆனால் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் ஊற்றிக்கலாம். அதுக்குன்னு நிறையா ஊற்றினாலும் திகட்டிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற முந்திரி, திராட்சையை போட்டுடலாம். ஃபஸ்ட்டு முந்திரி போட்டதுக்கப்புறம் லைட்டாக கலர் மாறினோன்னே நம்ம வந்துட்டு திராட்சையும் தேங்காயும் போட்டுடலாம். தேங்காய் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான், ஆனால் போட்டால் நல்லாயிருக்கும். க்ரன்ச்சியாக கடித்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், திராட்சை உப்பிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொங்கலில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். இடையில் நம்ம வந்துட்டு ஏலக்காய் பொடி போட்டு மறுபடியும் கலந்து விடும்போது ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம பொங்கல் பாருங்கள் எவ்வளோ எம்மியாக வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்துட்டு வெல்லம் எடுக்கும்போது நல்லா டார்க் கலர் வெல்லம் யூஸ் பண்ணுங்கள். அப்போ நம்ம பொங்கல் பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், சுட சுட கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு பவுலில் இலை வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம கரண்டியில் இந்த மாதிரி ஃபாயில் யூஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாது. அப்படியே அல்வா மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இதோட டேஸ்ட்டும் செமையாக இருக்குங்க. சீரக சம்பா அரிசியில் செஞ்சதுன்னே தெரியாது, நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும். கண்டிப்பாக குட்டீஸும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இது போல் இந்த பொங்கலுக்கு ட்ரை பண்ணி உங்கள் பொங்கலை கொண்டாடுங்க. ஹாப்பி பொங்கல். ஸோ இன்றைக்கி பண்ண பொங்கல் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சதுன்னா நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.